காஸ்மெட்டிக்ஸ் பவுடருக்கு பேக்கிங் மிஷினா? எஸ், 2 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் இந்த ஒரே மிஷின்ல நம்ம வந்து பேக் பண்ணிக்க முடியும். நமக்கு எவ்வளவு வெயிட் வேணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீன்ல நம்ம செட் பண்ணிக்க முடியும். எந்த கைண்ட் ஆஃப் பீப்புளா இருந்தாலும், படிச்சவங்க படிக்க தெரியாதவங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் எவ்வளவு வெயிட் போகுதுன்னு சொல்லி நம்ம கண்ணாலே பார்த்தோம்னா 1 டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வருங்க, 2னா 2 பேக்கெட், 5னா 5 பேக்கெட், இந்த மாதிரி 10 பேக்கெட். ஆனா ஒரு சில பிரீமியம் செக்மெண்டான ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீமியமா சீல் ஆயிருக்கும். வேர்ல்ட் கிளாஸ் கஸ்டமைஸ்டு மிஷின். காஸ்மெட்டிக்ஸ் பவுடருக்கு பேக்கிங் மிஷினா? எஸ், ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷினரிஸ். நான் உங்க இன்ஜினியர் ஆதிநாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனியில் பார்க்கக்கூடிய ரொம்ப டாப் ஸ்பெஷல் அப்படி என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் மாடல் மிஷின். இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் பவுடருங்க, இப்போதைக்கு ஃபேஷியல் பவுடர். இப்போ இந்த மிஷினோட ஸ்பெஷல்னா 2 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் இந்த ஒரே மிஷின்ல நம்ம வந்து பேக் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய பேர் சந்தேகம் வந்திருக்கோம், சார் இது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பவுடர்னா நாங்க நிறைய வந்து பேஸ்ட் தானே பார்த்துருக்கோம், அது என்ன பவுடர் புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட்டுக்கு செப்பரேட் மிஷின் இருக்கு. ஆனா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பவுடர், நலங்கு மாவு, குளியல் பொடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக்ஸ் பவுடருக்கு ரொம்ப ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த மிஷின்ல பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ரகமும் பேக் பண்ணலாங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ், அதாவது பவுடர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லார் வீட்லயும் பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி இந்த மாதிரி பவுடர் பேக் பண்ணிக்கலாம். சேம் டைம் கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இந்த மாதிரி கூட மளிகை பொருளும் குறைஞ்சபட்சம் 2 கிராம்ல இருந்து அதிகபட்சம் 100 கிராம் வரைக்கும் இந்த ஒரே மிஷின் நம்ம வந்து பேக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மிஷினோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 2 ஹெட் வேயர் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன 2 ஹெட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது நம்பர் 1, நம்பர் 2 நம்ம வந்து ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கிளியரா தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம வந்து டேங்க்ல வந்து பொருள் வந்து லோட் பண்ணிட்டோம். சேம் டைம் நீங்க வந்து எவ்வளவு வெயிட் செட் பண்றீங்களோ, அதாவது நம்ம மிஷின்ல வந்து ஒரு ஹை குவாலிட்டி டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம், நமக்கு எவ்வளவு வெயிட் வேணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீன்ல நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த டச் ஸ்கிரீனோட பெரிய அட்வான்டேஜஸ் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸுக்காக நம்ம டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம மிஷின் பார்க்க பெரிய அளவில் பிரம்மாண்டமா இருக்குங்க, ஆனா வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ண ஒரு படிச்சவங்க தான் வேணுமா, படிக்க தெரியாதவங்க ஆப்ரேட் பண்ண முடியாதா, நிறைய பேர் சந்தேகம் கேட்பீங்க. அந்த மாதிரி கவலையே வேணாங்க. நம்ம மிஷினை எந்த கைண்ட் ஆஃப் பீப்புளா இருந்தாலும், படிச்சவங்க படிக்க தெரியாதவங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஈஸியா ஆப்ரேட் பண்ணணும். அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்றோம், தொலைநோக்கு பார்வையில் நம்ம என்ன பண்றோம், ஒரு டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டச் ஸ்கிரீன்ல மிஷின் வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும், சார் இந்த சின்ன ஆப்ஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த மிஷினோட ரொம்ப டாப் ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா இது வந்து 2 ஹெட் வேயர் மிஷின் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த வேயர்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த பொருள் நம்ம டேங்க்ல லோட் பண்ணிருக்கோமோ அது எவ்வளவு வெயிட் செட் பண்ணிக்கின்றது, எப்படி வெயிட் போறது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் வேணாங்க, நம்ம மிஷின்ல எவ்வளவு வெயிட் போகுதுன்னு சொல்லி நம்ம கண்ணாலே பார்த்தாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா டிஸ்பிளே கொடுத்துருக்கிறோம். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்ல வெயிட் போடுறது பார்க்கலாம், இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹெட்ல வெயிட் போடுறது இங்க பார்க்கலாம். ஸோ நம்ம மிஷின்ல வெயிட் போடுறது ஈஸியா பார்த்துக்க முடியும். அடுத்தது இந்த மிஷினோட அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட் பேக் பண்ணுவோம், இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இல்ல சார் எங்களுக்கு வந்து மாலையா வேணும், இல்ல கண்டினியூஸ் பேக்கெட்டா வேணும், ஸ்ட்ரிப்பா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சரமாவும் பேக் பண்ணிக்க முடியும். சார் சரத்துல வந்து எங்களுக்கு 10 பேக்கெட் தான் வேணும், நீங்க என்ன 12 பேக்கெட் வச்சிருக்கீங்க, இல்ல 7 பேக்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கஸ்டமைஸ்டு தான். அதாவது டச் ஸ்கிரீன்ல 1 டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வருங்க, 2னா 2 பேக்கெட், 5னா 5 பேக்கெட், இந்த மாதிரி 10 பேக்கெட், இந்த மாதிரி கண்டினியூஸ் பேக்கெட்டும் வரும், சிங்கிள் பேக்கெட் வரும். இது நம்ம அடுத்த ஒரு ஹை லெவல் அட்வான்ஸான ஒரு ஆப்ஷன். அடுத்தது நம்ம என்னதான் ஒரு பேக்கெட் பேக் பண்ணி மார்க்கெட்ல கொடுத்தாலும், இந்த மாதிரி ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் பேக் பண்ணி கொடுத்தாலும் சரி, நார்மல் ப்ராடக்ட் பேக் பண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டென்ட் என்ன பாத்தீங்கன்னா எம்ஆர்பி, பேக்கிங் டேட், எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர், இந்த கண்டென்ட் எல்லாம் கம்பல்சரி இருக்கணும். இந்த கண்டென்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர்ஸ் நம்ம மிஷின்ல கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 வெரைட்டி பிரிண்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மிஷின்ல ரொம்ப அட்வான்ஸான பேட்டர்ன் ஆன்லைன் இன்ஜெக்ட் பிரிண்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆன்லைன் இன்ஜெக்ட் பண்ணா இண்டிவிஜுவல் ஒரு டச் ஸ்கிரீன் இருக்கும். இதை பார்த்தோன்னே சந்தேகம் வந்துடும், ஒருவேளை இந்த டச் ஸ்கிரீன்ல மிஷின் ஆப்ரேட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இது பிரிண்டருக்கான இண்டிவிஜுவல் டச் ஸ்கிரீன். இங்க பாத்தீங்கன்னா மிஷினுக்கான ஒரு இண்டிவிஜுவல் டச் ஸ்கிரீன், 2 டச் ஸ்கிரீன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ இந்த பிரிண்டருக்கான இண்டிவிஜுவல் டச் ஸ்கிரீன் நம்ம என்னென்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா டேட்டாஸ் நம்ம ஈஸியா டைப் பண்ணிக்க முடியும். ஓகே, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார் கோட் பிரிண்ட் பண்ணிக்கலாம், QR கோடும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஒரு லெட்டரோட சைஸ் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், ஃபாண்டோட ஸ்டைலை மாத்திக்கலாம், ஷேப்பை மாத்திக்கலாம். சேம் டைம் நீங்க ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்ணிக்கலாம், வெரைட்டிகளாக பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டி பிரிண்டர் தான் நம்ம இந்த நிமிஷம் வந்து ப்ரொவைட் பண்ணி இருக்கிறோம்.
இந்த மிஷினோட அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு பாக்கெட் நீங்க மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய பாக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா சென்டர் சீல் இருக்கும். அதாவது பாக்கெட்டோட மேல்புறம், கீழ்ப்புறம், பின்புறம் சீலா இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் இந்த ஆயில், ஷாம்பு ஒரு சில பாக்கெட் பாத்தீங்கன்னா 3 செட் மேலே கீழே சைட்ல சீலா இருக்கும். ஆனா ஒரு சில பிரீமியம் செக்மெண்டான ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீமியமா சீலா இருக்கும். அதாவது டாப், பாட்டம், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இந்த மாதிரி பிரீமியம் செக்மெண்ட் மிஷின் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். இப்போ இந்த மிஷின்ல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் லோட் பண்ணியிருக்கிறோம், எப்படி வெயிட் போட்டுட்டு இருக்கு, எப்படி வந்து இனிமேல் சிங்கிள் பேக்கெட் எடுக்கிறோம், சேம் டைம் எப்படி எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டா அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸா பாக்கெட் வந்துட்டு இருக்கு. ரன்னிங் கண்டிஷன்லயே நான் ஒரு பாக்கெட்டா சேஞ்ச் பண்றேன். இப்போ டச் ஸ்கிரீன்ல இது வரைக்கும் 10 பாக்கெட் கண்டினியூஸா வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் செட் பண்ணி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்கெட், அதாவது மிஷின் ரன்னிங் கண்டிஷன்ல இந்த மாதிரி ஒரு பாக்கெட் எடுத்துக்க முடியும். சேம் டைம் திரும்ப நான் கண்டினியூஸ் பண்ணிட்டோம், அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது இப்போ நம்ம லைவா பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் பாக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் கஸ்டமைஸ்டு மிஷின் வேணுமா, நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே நம்ம கம்பெனி விஐபி மிஷினரிஸ். நான் உங்க என்ஜினியர் ஆதிநாராயணன்.